உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆனந்தி, அல்லாத ஆனந்தி, அவங்களாம் வெறுப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ மண்டையில ஏத்திக்காத. ஏய், இங்க பாரு ஆனந்தி, இப்போதைக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். மத்தவங்க இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எதை பத்தியுமே மைண்ட்ல ஏத்திக்காத. எல்லாமே எனக்கு கொஞ்சம் நல்லா மாறிடும். இல்லனா மாத்துவோம், சரியா? எப்படி மாத்துறது? இங்க பாரு ஆனந்தி, அது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. நீயும் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை பிள்ளையோ இல்ல ஒரு பொம்பளை பிள்ளையோ பெத்து எங்க மம்மி கையில கொடுத்துட்டோன்னு வெயி, அது அவங்க பாட்டி மேல உச்சா போய் அவங்க கோவத்தெல்லாம் போக வச்சிரும். ஆளு பாரு, இதான் ஐடியாவா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவ சொன்னேன். எனக்கு பசிக்குது. சரி சரி, தர தர தர. இந்த போட்டோ மட்டும் முழுசா கிடைச்சிருந்தா பக்காவான எவிடன்ஸா இருந்திருக்கும். ஆனா இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அத்தை, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கை யாரோடதுன்னு தெரிஞ்சா உண்மையான கொலைகாரங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. கொலை பண்ணது வேதநாயகிதானே எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, இத்தனை வருஷத்துல அப்பாவை ஒரு தடவை கூட வந்து பார்த்ததே இல்லையே. கேஸ் நடக்கும்போதெல்லாம் வந்து பாப்பேன் வேலா. எப்ப என்னால அண்ணனை காப்பாத்த முடியாம போச்சோ அப்ப இருந்து அவர் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாம அவரை பாக்குறத நிறுத்திட்டேன். அண்ணே, எப்படி இருக்க ஜானகி? நான் ஒன்ன கேட்கணும்னு, ஆனா நீ என்ன கேக்குற? எப்படின்னு இருக்க? இருக்க. என்ன மன்னிச்சிருன. இத்தனை வருஷமா நான் உன்னை வந்து பார்க்கவே இல்லை. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு அதான் வரல. பரவாயில்லம்மா, அந்த வேதநாயகி கிட்ட இருந்து நீ தப்பிச்சதே பெரிய விஷயமா. ஆமா, இத்தனை வருஷமா உனக்கு வராத தைரியம் இப்ப எப்படிமா வந்துச்சு? நீ என்ன பார்க்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த வேதநாயகி மறுபடியும் ஏதாவது செய்ய ஆரம்பிப்பாளே. அதெல்லாம் பாம்புக்கு பல்ல புடுங்கியாச்சுன்னு. இப்ப அதால முன்ன மாதிரி விஷத்தை கக்க முடியாது. என்ன சொல்ற ஜானகி? அதெல்லாம் பெரிய கதைன்னு நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உனக்கு சொந்தமான ஒன்ன கொண்டு வந்திருக்கேன், அத உன்கிட்ட சேர்த்துறேன். இது யாருன்னு தெரியுதானே? உன் புள்ள சக்திவேல்ல.
நல்லா இருக்கீங்களாப்பா? நீ எப்படிப்பா இருக்க? உன்னை வெளியில எடுக்க முடியாம போன என்னோட கையால் ஆகாத தனத்துக்கும் இத்தனை வருஷமா உன்னை கூட பார்க்காம இருந்து நான் செஞ்ச பாவத்துக்கும் உன் புள்ள சக்திவேல் தானே பிராய்ச்சி சொன்னேன் உனக்கு. உன் புள்ளைய வேதநாயகி கிட்ட இருந்து காப்பாத்தி இவனை வளர்த்த ஆளாக்கி உன்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு. அது ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க அத்தைய பாத்தீங்களா? அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே சரியில்லை. தனியா போறாங்க, தனியா பேசுறாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நானும் கவனிச்சேன். ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரியே சுத்திட்டு இருக்கறா. எனக்கு என்னமோ அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தோணுது. இத நான் ஏன் சொல்றேன்னா, மத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னா ஜாலியா சந்தோஷமா இருப்பா. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. மேடம், சென்ட்ரல் ஜெயில இருந்து கான்ஸ்டபிள் ரவி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா? சென்ட்ரல் ஜெயில இருந்து ரவியா? யாருன்னு தெரியலையேப்பா. மேடம், இங்கதான் ஆயுள் தண்டனை கைதி தேவராஜ கண்காணிக்க சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஓ, ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், அந்த தேவராஜ பாக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. தேவராஜ பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்களா? இத்தனை வருஷம் கழிச்சா? என்ன சொல்ற? யார் அந்த 2 பேரும்? தெரியல மேடம். இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஒரு வயசான லேடி ஒருத்தங்களும் இன்னொரு பையனும் வந்திருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.